ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, தேசிய நலவாழ்வு சங்கம் மாவட்ட குழுமத்தில் உங்களுக்கு பார்த்தா வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணிகள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவு விண்ணப்பம் போட்டிருக்காங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 8 பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, டென்டல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது 10வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும், டென்டல் சர்ஜரி முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டு பண்ணியிருக்காங்க. 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 35 வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, ரேடியோகிராஃபர் கொடுத்துருக்காங்க. அது டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னீஷியன் முடிச்சிருக்கணும். அப்படின்னா பிஎஸ்சி ரேடியோ முடிச்சிருக்கணும். அப்படின்னா டிஎம்இ ரெக்கக்னைஸ் இன்ஸ்டியூட்டில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 35 வயசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 17,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியாட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. எம்ஏ சோஷியல் ஒர்க்கரு, மெடிக்கல் ஃபிசிசிஸ்ட்டு, மாஸ்டர் சோஷியல் ஒர்க் முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், அதாவது எழுத படிக்க தெரியும்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 40 வயசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 20,000 சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியோலஜிஸ்ட்டு கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது டிகிரி முடிச்சிருந்தா போதும் சொல்லியிருக்காங்க. பேத்தாலஜி டிகிரி முடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னா 35 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 32,000 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கொடுத்துருக்காங்க. 10வது படிச்சிருந்தாலும் ஓகே தான். எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. 16,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்என்சியும் சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. 16,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஏஎன்எம் கொடுத்துருக்காங்க. அதில் சர்டிஃபைட் பை ஏஎன் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நர்சிங் படிச்சிருக்கணும், அப்ளை பண்ணலாம் அதுக்கு. ஸோ ஒரு வேகன்சி 35 வயசுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. 17,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. டிரைவர் கொடுத்துருக்காங்க. 10வது படிச்சிருந்தால் போதும். உங்களுக்கு அதாவது ஹெச்டிவி ஹெவி வெஹிக்கிள்ஸ் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 30 வயசு உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. 17,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பங்கள் தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வி தகுதி சான்றிதழ், மதிப்பு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் சொல்லியிருக்காங்க. நிபந்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. அதான் முக்கியமானது. இந்த பதவி மட்டும் தற்காலிகமான எந்த ஒரு காலத்தும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டான்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டெம்பரரி தான் இங்கே யாருன்னா உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகம் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி யாரெல்லாம் தகுதியில் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷனுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 6/8/2026 கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 5 மணிக்குள்ளே நேர்லையோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பம் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது உங்களுக்கும் யூஸ் ஆகலாம், இல்லை உங்களுக்கு சுற்றி இருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் ஆகலனாலும் உங்கள் ஃபேமிலிஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.